மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். சாதனை என்பது அனைத்துக்கும் உரியதாக நேற்று நாம் பார்த்தோம். இன்று அந்த சாதனை எவ்வாறு வேறுபடுகிறது? ஒரு தனி மனித உடல் ரீதியாக செய்யும் சாதனை, அதே மனிதன் குழுவாக இணைந்து செய்யும் சாதனை, அதே மனிதர்கள் பெரிய பொருட்களை வைத்து உருவாக்கும் சாதனை, மனிதர்கள் சிறிய பொருட்களை வைத்து உருவாக்கும் சாதனை. ஏன் கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு இணைய வழியில் எவ்வளவு நேரம் எதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு நேரம் எதை பற்றி சாதனையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பல்வேறு சாதனை கோணங்கள் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தினம் தினம் எங்கு பார்த்தாலும் சாதனை, உலக சாதனை என்று ஒரு பட்டியல் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். சரி, இந்த உலக சாதனை சான்றிதழ் கொடுக்கும் அமைப்புகள், அவர்களுடைய செயல்பாடுகள் என்னவென்று பார்த்தோம். ஒரு சாதனை சான்றிதழ் பெறும் அமைப்பு இங்கு எல்லாருமே என்ன செய்வார்கள் என்றால், புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு, அச்சீவர் வேர்ல்ட் ரெக்கார்டு, குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு, ஏதோ ஒரு பெயரில் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் என்று வைத்து விடுவார்கள். அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் என்று பெயர் வைத்துள்ள நிறுவனம் கொடுக்கும் அனைத்து சான்றிதழும் வேர்ல்ட் ரெக்கார்ட் சான்றிதழா என்றால் யோசித்து பாருங்கள். வேர்ல்ட் ரெக்கார்ட் இல்லாமல் செய்யும் சாதனைக்கு அவர்கள் எவ்வாறு சான்றிதழ் தருவார்கள்? ஒரு 5000 பேர் செய்து ஒரு கோலம் போடுகிறார்கள் என்றால் அது வேர்ல்ட் ரெக்கார்டாக அந்த அமைப்பு தருகிறது என்றால் பாராட்டக்கூடிய ஒரு செயல். அதே அமைப்பு ஒரு 50 நபர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு கோலம் போடுகிறார்கள் என்றால் அதை அவர்கள் வேர்ல்ட் ரெக்கார்டு என்று கொடுத்தால் இது எவ்வாறு பொருந்தும்? அப்போது உலக சாதனை என்று வைத்துவிட்டு கொடுப்பவர்களுடைய சாதனை உலக சாதனை சான்றிதழா என்று நாம் யோசித்தால் நமக்கு விடை கிடைப்பது பூஜ்ஜியமே. அப்படி அந்த சான்றிதழ் கொடுக்கும் அமைப்பு எந்த நோக்கத்திற்காக உருவாக்கியிருக்கிறார்கள், அவர்களுடைய நோக்கத்துடைய வெளிப்பாடுகள் என்ன, அவர்கள் எதை நோக்கி நகர்கிறார்கள், அவர்கள் எதை நோக்கி சான்றிதழ் தருகிறார்கள், சான்றிதழுக்கு கட்டணங்களாக எவ்வாறு நிர்ணயித்திருக்கிறார்கள், தனிநபர் சாதனைக்கு எவ்வளவு கட்டணம், குழு சாதனைக்கு எவ்வளவு கட்டணம், பங்களிப்பு சாதனைக்கு எவ்வளவு கட்டணம் என்று அதையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒரு சான்றிதழ் கொடுக்கும் அமைப்பிற்கும் சான்றிதழ் பெற்றவர்களுக்கும் எவ்வாறு தொடர்புகள் உருவாகிறது? நீங்கள் சாதனை செய்தோம், அந்த சாதனை இன்று சான்றிதழ் பெற்றுவிட்டோம், நாளைக்கு அந்த சாதனை எந்த இடத்தில் பதிவு செய்யப்படுகிறது? அந்த சாதனை செய்தவர்களுக்கும் கொடுத்த அமைப்பிற்கும் நடுவில் எங்கு போய் பார்க்க முடியும்? சோசியல் மீடியாவில் பதிவாகிறதா, இன்ஸ்டாகிராமில் பதிவாகிறதா, ட்விட்டரில் பதிவாகிறதா, வெப்சைட்டில் பதிவாகிறதா, வாட்ஸ்அப்பில் பதிவாகிறதா? ஒரு 3 மாதம் பிறகு அந்த சாதனை அந்த நிறுவனம் சென்று பார்க்க வேண்டும், எங்கு பார்க்க வேண்டும் என்று பல கோணங்களில் நீங்கள் ஆய்வு செய்து தான் அந்த நிறுவனத்தோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு சாதனையை செய்ய வேண்டும். அப்படி செய்த சாதனைக்கு தான் நிலைத்து நிற்கும் சாதனையாக இருக்க வேண்டும். முதலில் சாதனை தரும் அமைப்பில் உள்ளவர்கள் சாதனையாளர்களா என்று பாருங்கள். இதை ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்டு எவ்வாறு வேறுபடுகிறது என்பதையும் நான் குறிப்பிட வேண்டும். ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்டு 2020 டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. 20இல் 4 சாதனைகளை பதிவு செய்தோம், 21இல் 84 சாதனைகளை பதிவு செய்தோம், 22, 23, 24 என்று இந்த 25இல் பயின்று கொண்டிருக்கிறோம். இதில் 1555 நாட்களில் 1600 சாதனைகளை தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த அமைப்புடைய துணைத் தலைவர், செயலாளர், ஒருங்கிணைப்பாளர், துணை செயலாளர் அனைவருமே சாதனையாளர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்டுடைய மிகப்பெரிய வெற்றி. இந்த இலக்கணங்களோடு சாதனை அமைப்புகள் பொருந்தி வருகிறதா என்பது பார்ப்பது நமது கடமை. மீண்டும் பேசுவோம். அடுத்தடுத்து
சூழலை கருத்தில் கொண்டு நாம் தொடர்ந்து உரையாடுவோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நான் உங்கள் உலக சாதனையாளர் வெங்கடேசன். நன்றி.